கைஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிதா இருக்காங்கல்ல, ஹரிதா வந்து கொண்டது நந்தினி தான் சொல்லிட்டு போலீஸ் வந்து இப்படின்னா நந்தினியோட தங்கச்சியை வந்து நந்தினி வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டுருக்கும்போது ஆட்டோவில் போயிட்டுருப்பாள். அப்போ வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து கரெக்டாக அந்த அவங்க தங்கச்சி எப்படின்னா நந்தினியோட தங்கச்சி வந்து இந்த கௌஷிக் இருக்கான்ல, ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட், அவன் வந்து கிட்னாப் பண்ணுறதுக்காக பேக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அந்த சமயத்தில் வந்து சூர்யா வந்து காப்பாற்றிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்கள்ல. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி நந்தினி மேலே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. இது ஹரிதா கொண்டதை வந்து உங்கள் ஒய்ஃப் தான் சொல்லி என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காட்டினோடனே பார்த்துட்டு இவன் வந்து ஷாக் ஆகிடுவான். சூரிய ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவான், இது ஹரிதா வந்து கொண்டது வந்து ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஹரிதா உடம்புல வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு இருந்துச்சு. அந்த பொட்டோட வேர்வை இதுவும் ஒரே மேட்ச் ஆனனால தான் உங்கள் ஒய்ஃப் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோன்னே நந்தினி சொல்லுவாள், அதான் சார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்காதா சார், என் பொட்டு வந்து நான் ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டி வச்சுருப்பேன். அந்த யாரோ மாட்டி விட்றதுக்காக அந்த பொட்டை எடுத்து ஹரிதாவை கொண்டு அவங்க மேலே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஹரிதாவை கொண்டது வந்து சுரேகான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹரிதா வந்து இந்த மாதிரி கிட்னாப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா போல் சுரேகாவை. அப்போ வந்து சுரேகா வந்து ஏதோ அவர் 2 பேருக்கும் சண்டை வந்து இந்த மாதிரி இதாகி சுரேகா வந்து எப்படியோ தெரியாமல் கொண்டிருப்பா. எப்படின்னா தெரிஞ்சு கொண்டிருக்க மாட்டா, தெரியாமல் ஹரிதாவை கொண்டிருப்பா. ஆனால் ரஞ்சித்தை தான் 2 பேரும் சேர்த்து கடத்தியிருப்பான். இவங்க 2 பேருக்கும் சண்டை வரதில் இந்த மாதிரி சுரேகா வந்து கொன்ற மாதிரி இருந்திருக்கும். தெரியாமல் கொண்டிருப்பா சுரேகா. அதோட வந்து ஹரிதாவோட உடம்பு வந்து ரஞ்சித் வந்து இந்த மாதிரி நந்தினி மேலே பழைய போட்டு இந்த மாதிரி அவுட்ருக்கு வெளியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டீட்டெயிலாக என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரஞ்சித் எப்படின்னா ஹரிதா கொலைமற்ற வழக்கில் நந்தினியை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்கள்ல. ஜெயிலில் போட்டிருக்கும்போது இந்த பரமேஸ்வரி என்ன பண்ணுவாள், அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அமௌண்ட் தரேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 3 பேர் ஜெயிலில் இருக்காங்க, சப் ஜெயிலில் இருக்காங்க, நீங்கள் எப்படியாச்சும் கோர்ட்டில் வந்து எப்படியும் இவரை வந்து அக்யூஸ்ட்னு இது பண்ணி ஜெயிலில் தான் போடுவாங்க, சப் ஜெயிலுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப் ஜெயிலில் வந்து ஒரே செல்லில் வந்து இந்த 3 பேர் சொன்னால அந்த 3 பேர் செல்லையே இந்த நந்தினியை போடுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிகிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஓகே பரமேஸ்வரி, ஆனால் செலவு ரொம்ப அதிகமாகுமேன்னு சொல்லும்போது அந்த போலீஸ் சொன்னோடனே செலவு பற்றியில் நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்வளோ செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து ஒரு ஐடியா பண்ணி நந்தினியை வந்து ஜெயிலே போச்சு முடிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்கிட்ட வந்து சூர்யா வந்து எப்படியாச்சும் நான் வந்து காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினியோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் எப்படின்னா அப்பாட்ட பாட்டிக்கிட்டலாம் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வந்தால் நந்தினியோட தான் வருவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் ஒய்ஃபை வந்து நான் எப்படியாச்சும் மீட்டுட்டு தான் வீட்டுக்கு வரும்னு சொல்லும்போது இந்த சுந்தரவல்லி இருக்கால, சுந்தரவல்லி அவள் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி அவள் மட்டும் காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சானா காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பா. அவெல்லாம் வரக்கூடாது, ஒரு கொலகாரி அவள் குடும்ப மானத்தையும் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லி சொல்லும்போது சூர்யா சொல்லுவான், சுந்தரவல்லி தாய் கொள்ளமை இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, இது வந்து என் தாத்தா வீடு, தாத்தாவோட சொத்து வந்து பேரனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது டே ஏன் விடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு மரியாதை கொடுக்குறதா கொடு, என்னதான் இருந்தாலும் அவள் வந்து ஒரு கொலகாரி, அவள் வந்து வரக்கூடாது வீட்டுக்கு, வாசப்படி தொட்டு கால் எடுத்து வச்சாலும் காலெலாம் வெட்டிடும்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி அப்படி போயிடுவா. சரிதான் போங்க, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த மாதிரி சவால் விட்டுட்டு போயிருப்பான். அப்போ வந்து நந்தினியோட அப்பா கேட்பாங்க, சார் என்ன சின்னையா இப்படி நடக்குது, எனக்கு வந்து என் பொண்ணு நினைக்கிறேன், எனக்கு கவலையாக இருக்குது, ஏன் அவளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, வேணும்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் சொல்லுங்கள், நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் காவலாக உட்காந்துருக்கேன் என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, அங்கிள் நீங்கள் எதுக்கும் போவேன், உங்கள் பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போகிறான். எப்படின்னா விடிய காலை விடிஞ்சோடனே கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்துவாங்க. ஏன்னா நைட் எப்படின்னா மார்னிங் அரெஸ்ட் பண்ணாங்க, டுமாரோ வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி கோர்ட்டுக்கு ஆஜர் பண்ண போகும்போது தான் இந்த மாதிரி பரமேஸ்வரி வந்து கேட்குறா, ரிக்வெஸ்ட்டாக கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு அவர்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து நந்தினி கூட்டிகிட்டு போய் ஆஜர் பண்ணுறாங்க. ஆஜர் பண்ணும்போது சூர்யா வந்து இந்த மாதிரி எப்படின்னா சொல்கிறான், எப்படின்னா வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இல்லை, ஃபேமிலியில் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, அதனால வந்து நந்தினி மேலே தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிடுறாரு. ஆனால் சூர்யா வந்து அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு நான் பேசலாமான்னு சொன்னோன்னே ப்ரொசீட்னு சொன்னோன்னே சூர்யா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன யுவர் ஆனர் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப வாதாட ட்ரை பண்ணுறான். லாயரே இல்லாமல் சூர்யா சூப்பராக வாதாடிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க லாயர் வந்து கொஞ்சம் டம்மி லாயர் ஆகிட்டார், ஒன்றுமே பேச தரல. அதோட சூர்யாவாக பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா நல்லா பேசுகிறான். இருந்தாலுமே அந்த லாயர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சப்ஜெக்டில் மாற்றலை, தேவைன்னா உங்கள் கஸ்டடியில் வச்சு தேவைன்னா இது பண்ணிக்கங்க, ரிமாண்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு யார் நிரபராதின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் குற்றவாளி நிரபராதி
யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு சப் ஜெயிலுக்கு வைக்காமல் நார்மல் ஜெயில் எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த ஜெயிலில் வந்து வச்சுட்டு இந்த விசாரணையை வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு நந்தினி வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பரமேஸ்வரிக்கு வந்து சரியான இதாக போச்சு. எப்படின்னா சப் ஜெயிலில் வச்சு முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால எப்படியாச்சும் நந்தினி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அது நடக்காத ரொம்ப இதாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இவரை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பரமேஸ்வரி நம்ம நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரை விடுங்க டிசி சார், அதோட எனக்கும் அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லும்போது சரி விடுங்க இந்த ஜெயிலில் வச்சு உங்கள் கஸ்டடியில் வச்சு லேடி போலீஸ் வச்சு கதையை முடிச்சிடும்னு சொல்லும்போது இல்லை ரிஸ்க்கு. ஏன்னா கமிஷனர்லாம் அப்பப்போ வந்துட்டு போவார். ஏன்னா அவள் அருணாச்சலத்தோட மருமக வேறு, சூர்யாவோட ஒய்ஃபு வேறு, பெரிய பிரச்சனை ஆயிரும். சப்ஜெயில்னால் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா கைதிகளோட சண்டைன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி சொல்லுவா இல்லை நீங்கள் என்ன பயப்படுறீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கெல்லாம் பயம் கிடையாது. ஆனால் அந்த கமிஷனர் வந்து சூர்யா குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் ஏற்கனவே 2 டைம்ஸ் என்னை வார்ன் பண்ணிட்டார். இதுக்கு மேலேயும் நான் அந்த மாதிரி பண்ணேன்னா என்னை வந்து கண்டிப்பாக டிஸ்மிஸே பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது சரி ஓகே சார் நான் வந்து வேறு டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்லிட்டு போயிடுவா. அவட வந்து இங்கிட்ட வந்து நந்தினி சூர்யா வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நந்தினி கால்படாத நந்தினி, எப்படியாச்சும் நான் வந்து ஹரிதாவை கொண்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சி உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதே நந்தினியோட தங்கச்சி எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அக்கா என்னக்கா அக்கான்னு. அதோட சுந்தரவழி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேன். நான் தான் போய் சொன்னேன்ல இவ தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் நந்தினி மேலேயே பழைய போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ இந்த தாய் குளத்துக்கு வேறு இதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சூர்யா சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து சுந்தரவழியை கொஞ்சம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அவளே பாவம் இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து சுந்தரவழியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சூர்யா வந்து நந்தினிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் நந்தினி சொன்னோடனே சார் டைம் ஆச்சு சார்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ஜீப்பில் ஏற்றிட்டு நந்தினியை போயிடுவாங்க. இவங்கள வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஹரிதா வந்து கொலை பண்ணது ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அது யாராக இருக்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக பரமேஸ்வரி யோசித்து பார்ப்பான். நான் பரமேஸ்வரி கொல்றதுக்கு பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருப்பான். ஏன்னா பரமேஸ்வரி வந்து நான் எப்போயோ மண்டபத்துட்டு போயிட்டு ஆள் வச்சு கடத்துறதுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரஞ்சித் தான் கடத்திருப்பான். ஆனால் ரஞ்சித் வந்து எப்படி ஹரிதா ரஞ்சித் வந்து எந்த பொண்ணை வச்சு கொலை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஐடியா வந்து மண்டையில் ஸ்பார்க் ஆகுது. ஒருவேளை சுரேகாக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஹரிதாக்கு சண்டை வந்து ஒருவேளை ஹரிதா ரஞ்சித் சேர்ந்து சுரேகா கடத்தி அங்கே வந்து சுரேகா வந்து வேறு வழி இல்லாமல் ஹரிதா கொண்டிருப்பாளோ, அந்த டெட் பாடி வந்து ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நந்தினி மேலே பழைய போட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு இவனுக்கு கரெக்டாக ஸ்பார்க் ஆகுது ஐடியாவில். மண்டையில் ஸ்பார்க் ஆனோடனே இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என் கெஸ்ட்டில் நான் இப்படி சொல்கிறேன். எப்படின்னா நீங்களே பார்த்தீங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சுரேகா வந்து எப்படின்னா ஹரிதா வந்து கொண்டது ஒரு பொண்ணு தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பரமேஸ்வரி கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பரமேஸ்வரி கொண்டிருந்தானா இந்நேரம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. பரமேஸ்வரி கிடையாது. அதே மாதிரி ரஞ்சித் கொல்றதுக்கு வந்து பாசிபிள் நிறைய இருக்குது. ஆனால் ரஞ்சித் வந்து எப்படின்னா 2 பேருமே கடத்த வச்சுருப்பான். அந்த இடத்துல வந்து ஹரிதா வந்து ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் சண்டை நடந்திருக்கும். எப்படின்னா சுரேகாவுக்கு அவ்வளோ சண்டை நடக்கும்போது சுரேகா தெரியாமல் தவறுதலாக கொண்டிருப்பான் ஹரிதா. நான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருங்க, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. மறக்காமல் இந்த வீடியோ 4 பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பை.